ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மாடர்ன் தமிழச்சி. எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போகிறீங்க. ஹஸ்பண்ட்க்கு ஒர்க்லாம் முடிஞ்சு ஸ்கூல் ஹாலிடே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சஷுவும் வீட்டில் தான் இருக்கான். ஸோ வீட்டில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதாவது ஒரு க்ளீனிங் வேலை இல்லை ஏதாவது ஒரு வேலை அந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரொட்டீன் ஒர்க்கும் வந்து போயிட்டுருக்கு ரெண்டு பேருக்குமே. ஒரு 11 மணிக்கு சில்லுன்னு ரோஸ் மில்க் குடிச்சிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரோஸ் மில்க் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வர vlogல ஷேர் பண்ணிடுறேன். இன்னைக்கு லஞ்சுக்கு ஒரு 1/2 kg அளவு மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை தான் இன்னைக்கு ரெடி பண்ண போகிறேன். நிறைய மசாலாலாம் போடாமல் மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்காம ஒரு மைல்டாக சூப் குழம்பு தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இந்த ரெசிபி உங்ககிட்ட ஷேர் பண்ணதே இல்லை. ஸோ அதையும் ஷேர் பண்ணிக்கிறேன். வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சுத்தமாக இல்லை. கொஞ்சமாக பூண்டு மட்டும் முன்னாடியே உரித்து வச்சுருந்தது இருந்தது. அது கூட இஞ்சி மட்டும் தோல் சீவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இது வந்து ஒரு 1 வீக் பக்கம் எனக்கு வரும். கோத்தகிரியில் இருக்கும் போதெல்லாம் கொஞ்சம் பல்காகவே அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா அங்கே கொஞ்சம் டைம் நிறைய கிடைக்கும். ஏன்னா பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணலை. இப்போ 2 குழந்தைங்க பிஸ்னஸ் அப்படின்னு ஆயிட்டதுனால அப்பப்போ கொஞ்சம் ரெடி பண்ணி தான் வைக்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு மட்டன் சூப் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். திரிஷன் குட்டிக்கு தண்ணி, சீரகம், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் பக்கம் மட்டும் விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். எனக்கு இங்கே வாங்குகிற மட்டன் ஒரு 3 விசில்லே நல்லாவே வெந்து வந்துடும். கடாயில் முன்னாடியே ஆயில் சேர்த்து தாளிக்கக்கூடாது. இதோட ரீசன் நான் பின்னாடி சொல்கிறேன். தட்கா பேனில் 1 டீஸ்பூன் மல்லி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஆயிலே சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஜீரகம், மிளகு, சோம்பு எல்லாமே 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு வரமிளகாய் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல், அப்புறம் 2 மிக்ஸ் கொடுத்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே ஒன்று வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ தாளிக்கக்கூடாது, அதனால் கடைசியாக வந்து இதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். வதக்கின எல்லாமே சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கும்போது நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த பக்கம் ஒரு 3 விசில் பக்கம் ப்ரெஷர் குக் ஆகிட்டு நல்லாவே வந்து மட்டன் வெந்து வந்துருச்சு. ஸோ இதில் வந்து நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு திரிஷன் குட்டிக்கும் சஷுக்கும் மட்டும் சூப் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி இந்த மட்டன் குழம்புக்கு சுத்தமாக வரமிளகாத்தூள் எதுவுமே காரத்துக்கு சேர்க்காம ஒரே ஒரு வரமிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா பெப்பர் மட்டும் சேர்த்து பண்ண போகிறேன். இது குட்டீஸ்க்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதே குக்கரே வந்து அடுப்பில் வச்சுட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து இது கூட நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து தாளிக்கிறதா இருந்தால் கொஞ்சமாக வெங்காயம் வதக்கி போட்டுட்டு கொஞ்சம் ஸ்பைசஸ் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா இதை சேர்த்துக்கலாம். நான் டேரெக்டாக இதை மசாலாவை அப்படியே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக கரம் மசாலாவும், பெப்பர் தூள், சீரகத்தூள் இது மட்டும் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டேன். ஸோ சூப்பராக வந்து மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது குட்டீஸோட ஃபேவரட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பக்கம் ரைஸ் வெந்ததுக்கப்புறமா ஹாட் பாக்ஸ்க்கு மாற்றி வச்சுட்டேன். குழம்பும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. மட்டன் சாப்பிடாத குழந்தைங்க வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. சூப் மாதிரி தான் இருக்கும். அது லைட்டாக மைல்டாக வந்து மசாலாஸ் இருக்கிற மாதிரி தெரியும். அவ்வளோதான். எல்லாத்தையுமே வேறொரு டிஷ்க்கு மாற்றிட்டு லஞ்சு சாப்பிட ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். குழந்தைங்க நிறைய பேர் வந்து குழம்பெல்லாம் சாப்பிட மாட்டுறாங்க. ரொம்ப மைல்டாக தயிர் சாதம், பால் சாதம் தான் சாப்பிட்றாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. கம்மங்கூழ் ரெசிபி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. லாஸ்ட் டைம் ஷார்ட்ஸ் வீடியோலேயே பார்த்துட்டு நான் எந்த மெத்தடில் ரெடி பண்ணுறேன் அப்படின்றத பார்த்துடலாம். அடுத்த நாள் ஈவினிங் தான் நான் vlog எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். 2 கப் அளவு கம்பு அளந்து சேர்த்துக்கிறேன். கம்மங்கூழ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 3 நாளைக்கு கூட தாராளமாக ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா புளிச்சும் வரும். உடம்புக்கும் இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது. அதனால் வந்து நான் ஒரு 3 நாளைக்கு சேர்ந்தாப்பில் வர்ற மாதிரி கம்பு வந்து அளந்து சேர்த்துருக்கேன். ஒரு 2 கப் வந்து அளந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் அழுக்கு நிறையா இருக்கும். ஒரு 3-4 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன்.
நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு 2-3 மணி நேரத்துக்கு மேலே ஊறிச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் மட்டும்தான் ஊற வச்சேன். எனக்கு அந்தளவுக்கு தான் டைம் இருந்தது. ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா திரியாக இருந்தால் மட்டும்தான் கூழ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. ஸோ வந்து ஓரளவு அரைச்சிக்கிறேன். நான் வந்து தண்ணி ஊற்றி தான் அரைக்கிறேன். நீங்கள் தண்ணி ஊற்றாமல் அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம். இதை அரைச்சிட்ருக்க டைம்குள்ளே ஒரு கடாய் அடுப்பில் அடிகனமான கடாய் வந்து வச்சுருக்கேன். 2 கப் கம்பு அளந்து எடுத்துருக்கோம் இல்லையா, ஒரு 4 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ சேர்த்துட்டு இது நல்லா கொதி வரட்டும். அது வரைக்கும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். இது நல்லா கொதிச்சிட்ருக்க டைம்குள்ளே இன்னொன்று செகண்ட் பேட்ச் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை அரைச்சிட்ருக்கும் போதே டின்னரும் சைட் பை சைடு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி டின்னருக்கு என்ன ரெடி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இட்லியும் மதியம் வச்ச மட்டன் குழம்பு இருந்தது. ஸோ அதோடய வந்து போட்டாச்சு. இந்த பக்கம் கடாயில் தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மாவை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ கிளறி விட்டுகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி படிஞ்சிரும். லைட்டாக அந்த பவுலையும் லைட்டாக வாஷ் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 5 கப் அளவு தண்ணி இருக்கும். இப்போ வந்து இதை கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஸோ கை விட்டுட்டோம் அப்படின்னா வந்து கெட்டிப்பட்டு போயிடும். ஸோ அதனால் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கேன். போக போக நல்லா திக்கானதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஒரு சிலர் நல்லா திக்காக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது ஒரு மெத்தடு. வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றி கிளறேன் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வரும்போதே அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன். இந்த கூழ் வந்து நல்லா வெந்திருக்கா அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியம். டேஸ்ட் பார்க்கும்போது அது கடுக்கடுக்குன்னு இருந்தது அப்படின்னாலே வந்து வேகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வச்சே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நைட்டே தண்ணியும் ஊற்றி வச்சுட்டேன். ஓவர் நைட் நல்லா வந்து ஊறி வந்துருச்சு. ஓரளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்கும். இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நான் அதை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதிலேருந்து கொஞ்சோன்னு மட்டும் பவுலில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு மீதியை வந்து காலையில் தேவையான அளவு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த அளவுக்கு ஒரு குண்டானில் தண்ணி ஊற்றி நல்லா ஃபில் பண்ணி இந்த கம்பை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். அடுத்த நாள் காலையிலேயே யூஸ் பண்ணிக்கலான்ட்டு மீதி இருக்கல நல்லா கையாலே பிசைஞ்சு விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு கர்டு எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கணுன்றக்காக நான் வந்து ஐஸ் க்யூப்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் இதெல்லாம் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த வெயிலுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இதையே எடுத்துக்கிட்டு அப்புறம் ஒரு 11 o'clock போல் ஜூஸ்க்கு பதிலாக அப்பையும் வந்து இதையே வந்து ஒரு கிளாஸில் எல்லாரும் குடிச்சுக்கிட்டோம். ஸோ அந்த அளவுக்கு நல்லா எதமாக இருக்கும். ஈவன் த்ரிஷன் குட்டிக்கு கூட இதுதான் வந்து நான் கொடுத்தேன். கடைசியாக ஒரு 10 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டு ஒரு சொம்பு நிறையா ஹஸ்பண்ட்க்கு எடுத்து கொடுத்துட்டேன். எனக்கும் சஷுக்கும் ஒரு கிளாஸ் நிறைய வந்து சாப்பிட்டுக்கிட்டோம். ஹஸ்பண்ட்க்கு மட்டும் மாங்காய் கட் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். நிறைய பேர் வந்து நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்களே மாங்காய் சாப்பிட்றீங்களாக்கா சேருதா அப்படின்னு கேட்டிங்க. நான் வந்து ராவாக வந்து இந்த மாங்காவும் எடுத்துக்கல. ஏன்னா நம்ம பச்சை மாங்காவாக எடுத்துக்கும் போது தான் குழந்தைய வந்து அஃபெக்ட் பண்ணும். இன்னொன்று த்ரிஷன் குட்டிக்கு 10th மந்த்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தோம் அப்படின்னா தான் குட்டி வளர்ந்து வந்ததுக்கப்புறமும் எல்லா ஃபுட்டும் அவனுக்கு வந்து சேரும். ஏன்னா இந்த சீசனல் ஃபுட் எல்லாமே குட்டீஸ் எல்லாருக்குமே நம்ம சேர்க்கணும். அதனால் வந்து கரெக்டாக வந்து சேர்த்துருங்க. இன்னொன்று ரொம்ப குட்டியாக ஒரு 4 monthsக்கு கீழே குழந்தைங்க இருக்காங்க, 6 monthsக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா இந்த மாங்காய் பலாப்பழம் இதெல்லாம் சுத்தமாக சாப்பிடாம விட்டுறாதீங்க. லைட்டாக ஒரே ஒரு பிஞ்ச் மட்டுமாவது சாப்பிட்டுட்டு குழந்தைங்களோட காதில் ஊதி விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் கரெக்டாக பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு அந்த ஃபுட் எல்லாமே சேரும். த்ரிஷன் குட்டிக்கு மொட்டை எடுக்க போகிறோம் மதுரை சித்திரை திருவிழாவில் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து ஏன்க்கா ட்ரெஸ்லாம் எடுத்துட்டிங்க ஆனால் ஏன் போகலை அப்படின்னு கேட்டிருந்தீங்க.
அதுக்கு கூட ஒருத்தங்க கிண்டலாக பதில் பேசியிருந்தாங்க, நீ பீரியட்ஸாக இருந்திருப்ப அதனால நீ போகலை அதானே அப்படின்னு ஒரு கிண்டலாக பேசியிருந்தாங்க. நீங்கள் என்ன பேசினாலும் சரி, இந்த மாதிரி பேட் கமெண்ட்டாக கொடுக்கும்போது நான் ஒரே தான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன் அந்த கமெண்ட். அதுக்கெலாம் வந்து நான் ஒரி பண்ணிக்கவே மாட்டேன். உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டீஸ் 2 பேருக்குமே வந்து அம்மை போட்டிருக்கு. இந்த ரீசன்னால தான் வந்து போக முடியல. கிட்டத்தட்ட இப்போ 8வது நாள் ஆயிடுச்சு போட்டு. ஃபஸ்ட்டு சஷு குட்டிக்கு தான் ஃபஸ்ட்டு வந்தது. சின்ன பையனை அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி தான் வச்சுருந்தோம். ஆனாலும் நாங்கள் பார்க்காத டைமில் த்ரிஷன் குட்டி வந்து கேட்குறதே இல்லை. அப்பப்போ போய் அவங்க அண்ணன் நோண்டிகிட்டே இருக்கிறது. ஸோ அவனுக்குமே வந்துடுச்சு. ஸோ குழந்தைங்க 2 பேருக்கும் அப்படிங்கிறதுனால எங்களால் வந்து கொஞ்சம் தாங்கவே முடியல, குழந்தைங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வேலையாக ஹஸ்பண்ட்க்கு இந்த டைமில் லீவ் டேவாக போயிடுச்சு. ஸோ அவங்களுக்கும் ஸ்கூல் இருந்தது அப்படின்னா நான் எப்படி மேனேஜ் பண்ணியிருப்பேன்னு நினச்சி கூட பார்க்க முடியலை. ஏன்னா 2 பேரையும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அதுலேயும் த்ரிஷன் குட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 3 days வந்து ரொம்ப ஒரு மாதிரி டல் ஆகிட்டான். அப்பப்போ நைன்னு அழுதுகிட்டே இருப்பான். ஸோ அதனால் நான் கையிலே தான் வச்சுருந்தேன். அவனை கீழே தரையில் கூட விடலை, ஏன்னா அவனால் தவிர்க்க கூட முடியலை. இப்போ ஓரளவுக்கு நல்லா பெட்டர் ஆகிட்டாங்க. 8 நாள் கிட்ட ஆயிடுச்சு. ஆனாலும் 2 பேருக்கும் சேம் டைமில் வந்ததுனால ஃபுல்லாக 2 பேருக்கும் க்யூர் ஆனால் தான் வந்து தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை வெளியிலையும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால தான் நான் யாருக்கிட்டையுமே வந்து சொல்லவும் இல்லை. இப்போ ஒரு 8 நாளைக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து சேனல்லே எல்லாருக்கிட்டையும் சொன்னேன். குட்டிக்கு அப்போ மொட்டை எப்போ தான் போடுவீங்க, அடுத்த வருஷம் தானா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. கண்டிப்பாக இல்லை, அடுத்த வருஷம் வரைக்கும்லாம் குழந்தைய இந்த வெயிலில் வச்சிருக்க முடியாது. கொஞ்சம் இந்த நிலைமையெல்லாம் மாறினதுக்கப்புறமா மதுரையிலையும் அழகர் திருவிழா ஃபுல்லாக முடிஞ்சிடும். அழகர் வெளியில் இருக்கும்போது நம்ம போய் மொட்டை எடுக்கக்கூடாது. அவர் மலைக்கு திரும்பி ரிட்டர்ன் போனதுக்கப்புறமா அந்த டைமில் கோவிலில் போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஏன்னா சஷுக்கும் இந்த கோவிட் டைம் வந்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் வந்து திருவிழா கேன்சல் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ அந்த டைமில் நாங்கள் போய் கோவிலில் தான் போய் மொட்டை எடுத்தோம். அதே மாதிரி இதையும் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்ட்டு. நான் போடுற டிஷர்ட்ஸ்க்கெலாம் பாட்டம் வேறு என்னக்கா போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் நான் கோத்தகிரியில் இருக்கும்போது ட்ராக் டிஷர்ட்ஸ் அந்த மாதிரி போட்டிருப்பேன். ஸோ அந்த கிளைமேட்க்கு வந்து அது ரொம்ப நல்லா செட் ஆகிடுச்சு. பட் இங்கே இருக்க கிளைமேட்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் சுத்தமாக செட் ஆகலை. அதனால நல்லா காட்டனில் பலாசோஸ் வந்து கலெக்ஷன்ஸ்லாம் சேர்த்துட்ருக்கேன். இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 6 பலாசோ பேண்ட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட்லி பிளெயின் தான் வந்து எடுக்கிறேன். ஸோ இதுதான் வந்து எல்லாத்துக்கும் வந்து கம்பைன் பண்ணி போட்டுக்கலாம், எல்லாத்துக்குமே வந்து பேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பியூர் சாஃப்ட் காட்டன் தான், ரொம்ப நல்லாயிருக்கும் இது போடும்போது. ஈவன் வந்து வெளியில் போகிறோம் அப்படின்னா கூட இது கொஞ்சம் நல்லாவே சூட் ஆகும். இப்போ ஒரு 3 மட்டும் நான் காமிச்சிருக்கேன், மீதி இருக்க எல்லாமே அழுக்கில் கிடக்குது. ஸோ ரெகுலர் யூஸ்க்கு வந்து இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரீசெண்டாக வாங்கின இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே கோயம்புத்தூரில் 110 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது, அங்கே தான் வாங்கினேன். பட் ஓகே தான் கலெக்ஷன்ஸ் எல்லாம். எனக்கு வந்து பலேசோஸ் வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. பட் டாப் வந்து ஓகே தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இதை கம்பேர் பண்ணும்போது ஆன்லைனில் மீஷோவில் வந்து அந்த ஸ்டிச்சிங்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த கழுத்து கர்வ்லாம் வந்து அழகாக இருக்கும். பட் மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது இங்கே 110 வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து ரீசனபிளாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ எனக்கு வந்து டெய்லி வேர் போடுறதுக்காக தான் கொஞ்சம் ட்ரெஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தேன். அதில் வந்து ஒரு 4 டாப் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். நிறைய பேர் ஃபீல் பண்ணி கூட சொல்லியிருந்தீங்க, அக்கா உங்களை மாதிரி தான் நானும் மேரேஜ்க்கு முன்னாடி டிஷர்ட்ஸ்லாம் போடுவேன், பட் இப்போ வந்து ஆஃப்டர் மேரேஜ் என்னை வந்து அலோவ் பண்ணுறதில்ல போடுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எப்போவுமே ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நீங்கள் பிஃபோர் மேரேஜ் எப்படி இருந்தீங்களோ அதே தான் உங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுலையும் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணணும். சில வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் இதெல்லாம் பழக்கம் இல்லைப்பான்னு சொல்லுவாங்க. பட் அவங்களுக்காக உங்களோட ரியாலிட்டியை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையோட ஒரு ஸ்டேஜ்லேயும் வந்து உங்களோட ரியாலிட்டியை ஒன்று ஒன்றா நீங்கள் இழந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் போடணும் அப்படின்னு நினச்சாலும் உங்களால் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து போட முடியாது. ஸோ இருக்கிற வரைக்கும் லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். எனக்கு இந்த பிரச்சனைலாம் கிடையாது. ஏன்னா பிஃபோர் மேரேஜ் நான் இப்படி தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆஃப்டர் மேரேஜும் என்னை யாரும் எதுவும் சொன்னதும் கிடையாது. எனக்கு ஒரு ட்ரெஸ் பிடிச்சிருக்கா, அந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் போடணும் அப்படின்னு நினப்பேன். ஆனால் நீட்டாக ப்ரெசன்டபுளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருப்பேன். ஸ்பெஷலாக மொட்டை எடுக்கிற ஃபங்க்ஷனுக்கு அப்படின்லாம் வந்து ட்ரெஸ் எதுவுமே எடுக்கலை எனக்கு. ஸோ அம்மாக்கிட்ட ஒரு சாரீ, புது சாரீ இருக்குது, ஸோ அதையவே வந்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு எடுக்கலை, அவ்வளோதான். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் ஓரளவு அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.